என்ன விளையாட்டு? எல்லாமே ரொம்ப டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல? நான்லாம் எனக்கு கல்யாணம்னு சொன்னாலே நம்ப மாட்டேன். இதில் அரேஞ்ச் மேரேஜ் வேற. நம்பவே முடியல. எனக்கு எந்த இடத்துல உங்களை ரொம்ப பிடிச்சது தெரியுமா? ம் என்னை தவிர வேற எந்த பொண்ணா இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிருப்பேன்னு சொன்னீங்கல்ல, அங்கதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது. பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நான் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி எங்க லாங் டேர்ம் கோல் நடக்க போகுது. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாங் டேர்ம் கோலா? அது என்னது? எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் இது லாங் டேர்ம் கோல். நானும் என் ஃப்ரெண்டும் எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்கமோ அதே மாதிரி எங்க ஃபியான்சேவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். நாங்க அப்படியே வெளியிலலாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெமரிஸ் கிரியேட் பண்ணணும்னு ஆசை. அதுல இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம லஞ்ச் போறது. ஓ, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டோ? இல்லப்பா, 1 இயரா தான் தெரியும். அதுக்குள்ள நாங்க ரொம்ப க்ளோஸா சோல்மேட்ஸ் ஆயிட்டோம், சிஸ்டர்ஸ் மாதிரி. அவளை பத்தி தெரியாத விஷயமே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். வீடு வந்துருச்சு, வாங்க போலாம். சி, ஒரு வருஷத்துக்கு இந்த அலப்பறையா? ஹாய். ஹாய். சாம், இவர் தான் என்னோட ஃபியான்சே குமார். இங்க பார், நாளைக்கு இந்த உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சா கூட என் ஹார்ட், கிட்னி, லங்ஸ், டயஃப்ரம், லெஃப்ட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், பல்மனரி ஆர்டரி, ரேடியல் ஆர்டரின் எல்லாமே சாம் சாம்னு கூவுமே தவிர வேற எந்த நேமையும் கூவாது, தெரியுமா? ஏய், என்ன பேரஞ்ச மாதிரி நிக்கிற? ஒன்றும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன மீட்டிங் வந்துருச்சு. நீங்கள் சாப்பிட்டுட்டுருங்க, நான் வந்துடுறேன். பை த வே, நான் தான் உங்கள் பியான்சே. குமாருக்கு கொடுத்த இந்த இதயத்தை வேற எந்த கோமகனுக்கும் கொடுக்க மாட்டேன்டா. உள்ள வாங்க. ஏன் சுசி, சார் தான் நீ சொன்ன சர்ப்ரைஸோ? எப்படி எங்க பாரு? ஐயோ, வேற லெவல். வீட்டுக்கு போனதும் திருஷ்டி சுத்தி போடுங்க தெருக்கு. சாரி, உங்களுக்கு. சாம், உனக்கு ஒன்று தெரியுமா? நான் என்ன சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாரு. நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது. உப்மா கூட விரும்பி சாப்பிடுவாருன்னா பாரு. இந்தாடா, எங்க அப்பா ஆசையா செஞ்ச உப்மா. கடவுள் படைச்சதுலே மோசமான 2 விஷயம். ஒன்று உங்க அப்பன், இன்னொன்று உன் பாய் பெஸ்டி சவரி. உங்க அப்பன் படைச்சதுலே மோசமான 2 விஷயம். ஒன்று நீ, இன்னொன்று இந்த உப்மா. உப்மாலாம் ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு கொண்டு வர. இதெல்லாம் தின்னன் வை, 7 ஜென்மம் இல்லை 4 ஜென்மம் கூட தாண்ட முடியாது. மூக்கு சளி சிந்திட்டு போறா. ஆமா, சார் ஏன் உனக்கு பிடிச்சது? ஐயோ, அது அவர் சொன்ன ஒரே விஷயம்தான். அப்பா, நீங்களே சொல்லுங்களேன். அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டல, நீயே சொல்லிடு. என்ன தவிர வேற எந்த பொண்ணா இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிருப்பேன்னு சொன்னாரு. உன்னை தவிர வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். இதே வேலையா தான் தெரியுது அந்த நாய். என்ன புரியல? செம்ம கியூட் ப்ரொபோசல்னு சொன்னேன். சச் a romantic boy. பார்த்தாலே தெரியுது. மேடம் பற்றிலாம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லையா? ஐயோ, சொல்ல மறந்துட்டேன். அப்பா, சாம் இருக்கால, பக்கா வைஃப் மெட்டீரியல். அதுவும் அவங்க ஃபியான்சே சொன்னாரு பாருங்க, சாம்க்கு பாய் பெஸ்டியே இல்லையாமா. யாராச்சும் அவகிட்ட லிமிட் கிராஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். இங்கே பாரு, இந்த ஆய் போன ஆம மூஞ்சினோட இன்டென்ஷன் சரியில்லை.
அவன் கூட கொஞ்சம் அளவாகவே வச்சுக்கோ, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். யாரு சபரியை தானே சொல்ற? அந்த பீடையே தான். குமாரு, உன் பார்வை தான் சரியில்லை. இல்லையே, போன வாரம் தான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன், நல்லா தான் இருக்கு. இந்த காமெடியை ஏதாவது ஸ்டாண்டப் ஷோஸ்ல போய் சொல்லு. அவனுக்கு தான் காசு கொடுத்து சிரிச்சுட்டு போவானுங்க. இங்க பாரு, சபரி என்னோட சோல்மேட். அவனை ஏதாவது சொன்ன அப்புறம் நம்ம பிரேக்கப் பண்ண வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ. இது அவனுக்காக என்ன பிரேக்கப் பண்ணுவியா? ஏய் இதுவும் நீங்க 2 பேரும் சிங்கிளா இருக்கிறதுனால நாங்க 2 பேரும் லக்கி. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். உங்க ஸ்டோரி தான் என்ன? சாம், உனக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு? குமார், உங்களுக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு? ஒரு பையனோட வாழ்க்கை அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டா. காலையில் எந்திரிச்சு ரெடியாகி வேலைக்கு போயிட்டு வரக்குள்ளே எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் தெரியுமா? செய்யாத தப்புக்கு மேனேஜர் திட்டி, அவன் வேலையை நான் செய்யலன்னு டிஎல் திட்டி, வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு அம்மா திட்டி, உதவாக்காரன் அப்பா திட்டி, என்னடா வாழ்க்கை இதுன்னு செவுத்துல முட்டி முட்டி பணாத்தும் போது நமக்குன்னு இருக்கிற ஒரே சந்தோஷம் நமக்காக இருக்கிற பொண்ணு தான். ஆனால் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறது அவளாக இருந்தால் என்ன பண்ணுறது? காலையில் குட் மார்னிங் சொல்லன்றதுல ஆரம்பித்து கும்தா போஸ்ட்டுக்கு லைக் போட்ட வரைக்கும் எல்லாத்துக்கும் சண்டை போடுறது. இதில் வேறு நடுவில் சம்மந்தம் இல்லாமல் திட்டுறது கத்துறது, அப்புறம் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? வேலையில் இருக்கும்போது விடாமல் 50 மிஸ்டு கால் வந்துச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு பிடிச்சி நான் பண்ணுற ஒரே விஷயம் ஞாயிற்றுக்கிழமைனா பசங்களோட போய் டர்ஃபில் விளையாடுறது. அதுலேயும் வந்து சண்டை போட்டால் என்ன பண்ணுறது? மனுஷி அவெல்லாம் அதான் பிரேக்கப் ஆயிடுச்சு. நீ சொல்லு சுசி. பொண்ணுங்களுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வேலிடேஷன் தான். ஊர்ல இருக்க எல்லாரும் உன்னோட ட்ரெஸ் அழகா இருக்கு, உன்னோட ஹேர் ஸ்டைல் அழகா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் யார்கிட்ட இருந்து நமக்கு தேவையோ அங்கிருந்து கிடைக்காது. ஒரு தடவை கால் பண்ணா அட்டென்ட் பண்ணி பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன உலகமே அழிஞ்சிருமா அந்த டைம்ல? ஆனா ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்னா நம்ம இருப்போம், ஆனா நமக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்னா இவங்க இருக்க மாட்டாங்க. படத்துல வர ஹீரோயின் மாதிரி பொண்ணு வேணுமா இவங்களுக்கு? ஆனா இவங்க மட்டும் படத்துல வர ஹீரோ மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஆமா, உங்க எக்ஸ் சீட் பண்ணிட்டாங்கன்னு தானே நீங்க 2 பேரும் சொன்னீங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடந்துச்சு. அப்பா, கால் வருது, பேசிட்டு வரேன். சாம், ஜீரகம் எங்க இருக்கு? சாப்பிட்டது ஒரு மாதிரி கிச்சன்ல இருக்கு. ரைட் சைடுல இருக்கும் பாரு, எடுத்துக்கோ. என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறியாமே? சோல்மேட்டே இல்லையாமே. வேற என்னெல்லாம் சொல்லி இவ்வளோ ஏமாத்தின? நீ என்னெல்லாம் சொல்லி அந்த அப்பாவை ஏமாத்தினியோ அதை சொல்லி தான் நானும் ஏமாத்தினேன். என்னமோ என்னை விட்டா வேற பொண்ணே இல்லைன்ற மாதிரி பேசின. இப்ப விட்டா 1 வருஷத்துல கல்யாணம் பண்ணி குழந்தையே பெற்றுருவ போல இருக்கே. நீ மட்டும் என்னடி 96 படம் ராமோட ஃபீமேல் வெர்ஷன் மாதிரியா? எப்படா சாவான் அண்ணன் அப்பதான் கிடைக்கும் தின்னு தானே இருந்த. நான் எதை வேணாலும் மன்னிப்பேன்டி. ஆனா அன்னைக்கு ஒன்று கொளுத்தி போட்ட பாரு. பாத்து பாத்து பாத்து. குமார், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் லவ் ஆனிவர்சரி. எது 1 மந்த் ஆனிவர்சரியா? ஆமா. போனதே தெரியல. இந்த 1 மாசமே உன் கூட ஒரு ஜென்மம் வாழ்ந்த மாதிரி இருக்கு. இன்னும் உன் கூட 7 ஜென்மம் வாழணும். அப்ப 7 மாசம் ஆனாலே 7 ஜென்ம கணக்கு முடிஞ்சு போயிருமே. அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருவான்னு நினைக்கிறேன். நீ மட்டும் என்ன ஒழுங்கா? சரி, ஓகே, நான் வீட்ல சொல்லாம வந்துட்டேன், நான் போறேன். ஏய், போறேன்னு மட்டும் சொல்லாத. என் உயிரே என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறியா? எனக்கும் மனசே இல்லடா குமார். அப்ப போகாத. இருந்தாலும் உனக்கு இவ்ளோ கேவலமான டேஸ்ட் வேணாண்டி. உன்னை ஃப்ரெண்டா வச்சிருக்க, வேற எப்படி இருப்பா? ஏச்சி, வாய மூடு. நீ என்ன புதுசா பாக்குற மாதிரி ஹாய் காட்டுற? சீக்கிரம் சீக்கிரம், நீங்க 2 பேரும் போய் தனியா பேசுங்க. ஏய், நான் என்ன இவனையா பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்? இல்ல, எங்க 2 பேருக்குள்ள கேர்ள்ஸ் கார்னர் இருக்கு. ஸோ நீங்கெல்லாம் வீடை போய் சுத்தி பாருங்கன்னு சொன்னேன்.
இது என்ன மைசூர் அரண்மனையா அப்படி போய் சுற்றி பார்க்கறதுக்கு? ப்ரோ இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க, வாங்க நம்ம தனியாக போவோம். பைத்தியமாக இருப்பான். வாங்க ப்ரோ, உங்களுக்கு மொட்டை மாடி சுற்றி காட்டுறேன். அப்புறம் உங்களுக்கு சிப்ளிங்ஸ் ஏதாவது இருக்காங்க? சாம், எனக்கு ஒரு மாதிரி நிறைய யோசனையா இருக்கு. எனக்கும் அவருக்கும் செட் ஆகுமா, இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு. ஏன் அப்படி யோசிக்கிற? இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். பெருசாக அவரை பற்றி எதுவும் தெரியாது. அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு தெரியாம எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டா. இங்க பாரு, அவங்க நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான். எமோஷனல் சப்போர்ட், நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். அவங்கள ரொம்ப கேள்வி கேட்காம, ரொம்ப டார்ச்சர் பண்ணாம, அவங்கள அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விட்டுருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. சாரி, எந்த பிரச்சனையும் வராது. ஈஸி தான் ஹேண்டில் பண்றது, பார்த்துக்கலாம். ஆமா, உனக்கு எப்படி இவ்வளோ தெரியும் அவரை பற்றி? அது வேற என்ன பேசுறதுன்னு தெரியலையே. ஐயோ, ஸோ சூரியன் மேலே சூரியன் நடிக்குது. என்ன பண்ணுறது? சரி, அவர் ஏதாவது பேசுவார், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்ன குறுகுறுன்னு பார்க்குறான். சரி, நம்மளே கேட்போம். சரக்கு அடிப்பீங்களா? சரக்கு இல்லை, பீர் மட்டும்தான். ஓ, இவட்டியா அந்த டவுட்டு கேட்டுருவோம். ப்ரோ, இந்த பொண்ணுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில ப்ரோ. ஏன் இதுக்கு முன்னாடி எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி நான் ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்ததில்ல ப்ரோ. இந்த இதய முரளி கேஸ் தான். இவங்க ஏதாவது சண்டை போட்டு கோச்சிட்டு போனா கூட எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாது ப்ரோ. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. முதல்ல எது கோவப்படுறாங்கன்னு பாருங்க. மிஞ்சி போனால் என்ன, அட்டென்ஷன் எதிர்பார்ப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்ணுங்க, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக அவங்க சொல்கிறத காது கொடுத்து கவனிங்க. இதெல்லாம் பண்ணால் அப்புறம் எங்கே உங்களை விட்டு போக போகிறாங்க? ஆனால் ப்ரோ, அவங்கள பற்றி உங்களுக்கு எப்படி இவ்வளோ தெரியுது? ஐயோ, இதை நான் அவருக்கு சொல்லலை, அவங்கள பற்றி சொல்லல, ஜென்ரலாக தான். ஜென்ரலாக சொன்னேன். இதுக்கு மேலே டாபிக் இல்லை. சரி, வாங்க போகலாம். பாய் சாம். பாய். தேங்க்ஸ். பெட்டிக்குள்ள போனவா இங்கே வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நரிக்குட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். கார் ரொம்ப நீட்டா வச்சிருக்கீங்க. நைஸ். ஆமாம், எல்லாம் இவரோட ஹேபிட் தான். எப்பயுமே எல்லாத்தையும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவார். ஓ, இதுக்கு முன்னாடி வேற ஒன்று ஓட்டியிருந்தீங்களா சார்? ஐ மீன் வேற ஒரு கார் வச்சிருந்தீங்களான்னு கேட்டேன்.